அன்பும் பண்பும் நிறைந்தவல்லவா நீங்கள். உங்களுக்கான காலங்கள் சரியில்லாலும் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவால தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அஷ்டமத்து சனி என்பது ஒரு பாகம் இருக்கட்டும், மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் நம்மளுக்கு முழுமை பெற்றே காணப்படுகின்றது இல்லவா? இதுவரைக்கும் தைரியமோ தன்னம்பிக்கையோ நாம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இனிமேல் வளரக்கூடிய காலம் என்றே சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இனிமேல் உங்களுடைய தைரியம் வளர்ந்து நிற்கும் ஐயா. துவண்டு போன நீங்கள் இனிமேல் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் கண்டிப்பாக வாழ போறீங்க. இது வரைக்கும் பிரச்சனைகளை நாம் கண்டு பயந்திருந்த காலம் எல்லாம் இனிமேல் நிறைவு பெற்றது என்றே சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் போதுங்க, நீங்கள் பயந்ததெல்லாம் போதும். இந்த 19/9/2024 முதல் 14/10/2024 வரைக்கும் இந்த புதன் பகவான் உச்சமடையுது. நம்ம 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அடுத்ததாக 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலம் என்பது மிகவும் மிகுந்த காலம் என்றே சொல்லுது. இரண்டும் ஆட்சிக்கும் இணையான பலம் என்றே சொல்லலாம். உச்சத்துக்கு பலம் என்று சொன்னால் அது இவங்க 2 பேருக்குமே உறுதியாகிவிடும். மீனத்தில் மட்டும் இல்லை, ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரனும் வலிமை பெற்றே காணப்படுவார். இது வரைக்கும் வண்டி வாகனமோ நிலம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருந்து எதுவுமே நம்மளுக்கு கையெடுக்க முடியலை சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களாம், ஏன்னா இந்த 2 கிரகங்களுடைய வலிமை அதிகப்படுத்தி காணப்படுது இந்த காலத்தில், இந்த நேரத்தில். ஏன்னா சூரிய பகவானும் அந்த இடத்துல இருப்பதால் புதனுக்குடைய தன்மை வழிபெற்று காணப்படும். மாதங்களில் சூரியன் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதனுடைய தன்மை அதிகப்படும். பகவான் சனி பகவான் கொடுக்கின்ற தொந்தரவிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவது முற்றி கண்டிப்பாக முற்று பெறுங்க. அதை உடைச்சிட்டு நீங்கள் வெளிவருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த நாட்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து சொல்லக்கூடிய நாட்களாகும். இனிமேல் முன்னேற்றம் தான் தரப்போதையா. கடகராசிக்கு இனிமேல் தோல்வி என்பது இனிமேல் கிடையாது. எல்லா பாலையும் நீங்கள் அடித்து சிக்ஸர் தான் அடிக்க போகிறீங்க. பேட்டில் அடிக்க கையில் அடிச்சுடுங்க. மற்றவங்களாம் அது பேட்டில் கேட்டதெல்லாம் தேடணும் மற்றவங்க. ஏன்னா அந்தளவுக்கு இரும்பு இதயமாகும், கரங்களோ உடம்போ நம்மளுக்கு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வலிமைப்படுத்திட்டார் சனி பகவான். அதெல்லாம் இனிமேல் அதெல்லாம் எதிர்கொண்டு வெளிக்கொண்டு காலங்கள் உங்களை தகர்த்து எறியக்கூடிய காலமாக மாறிடுச்சு. இனிமேல் வெற்றி என்பது உங்கள் வழிபாதை என்று கூட சொல்லுவேன். இந்த மாதத்தில் வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். இந்த கடகராசிக்காரங்க எதனா ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் எதனா வச்சுருந்தாங்கன்னா, இந்த உபரி வாகனங்களை நாம் இனிமேல் உற்பத்தி செய்யக்கூடிய காலமாக. திருப்பி ஒரு வண்டி வாங்காமல் இருந்தால் இன்னொரு வண்டி வாங்க போகிறீங்க. ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல யோகம் தரக்கூடிய காலம். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய காலம் கூட சொல்லுவேன் நான். அதாவது இதுக்கு முன்னே வண்டி அடிபட்டு போச்சுங்க ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எல்லா ட்ராவல்ஸ்லையும் நான் வச்சுருந்தேன், எவ்வளோ பார்த்துட்டேன், அதெல்லாம் எதுவுமே செட் ஆகலை சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மாற்று கருத்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி திருப்பியும் அந்த வைராகமான எஞ்சத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கான அமைப்பு சந்திரன் என்றாலே சுற்றி வந்துடுவீங்க. கட்ட 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 கட்டன்னு எல்லாரையும் பார்த்துருவீங்க ஒரு மூச்சு. நம்ம ராசிநாதன் கடகம் என்பதாலையும் சந்திரன் என்பதாலும் அதிபதி என்பதால் எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். தோல்வியே எவ்வளோ இருந்தாலும் அந்த தோல்விக்கே தோல்வி கொடுக்க போகிறீங்க. கடைசியில் அதனுடைய வெற்றி பறிக்கின்ற காலமாக. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், இந்த பாடல் உங்களுக்காக உகந்த காலமாகவும், இதுவரைக்கும் வெளிநாடோ வெளியூரோ செல்ல முடியாமல் தவித்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க அனைவருக்கும் நம்மளால் வேலைக்காக காத்துட்ருக்கையா, வேலை சார்ந்த விஷயத்தில் எல்லாமே தடையாக இருக்குது, என்னால் முன்னேற்றம் பெற முடியல, அரசாங்க தரப்பில் நான் வேலை செய்யுங்கிற எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலமாகவும், நம்ம பேப்பர் ஒர்க்கெல்லாம் இனிமேல் மேலே போகும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குட் நியூஸ் வரப்போகுதுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போலாம், நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை, நம்மளுக்கான எதிர்காலம் உருவாகி விட்டது. நம் காலம் இனிமேல் திரும்பி பார்க்கின்ற காலமாக அமையப் போகிறது. இந்த திருப்பு முனை என்ற சொல்கிறோம் இல்லை, டர்னிங் பாயிண்ட். நம்ம வாழ்க்கை வழித்தடத்தை நாம் மூடப்பட்டோம், இனிமேல் சொற்றெல்லாம் திறந்து விட்டுடுவார். ஒவ்வொரு கிரகத்தினுடைய வலிமையால் நீங்கள் ஆட்சி பெற்று காணக்கூடிய காலம் வந்துவிட்டது. ரொம்ப உன்னதமான காலம் என்று கூட சொல்லுவேன். வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். இது வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை இல்லை என்றால் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் நாம் திருப்பியும் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடையா. திருப்பியும் நம்மளுடைய ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் உறுதிப்படுத்துவீங்க ஐயா. ட்ராவல்ஸ்னால் எல்லாமே சொல்கிறேன், கனகிரக வாகனத்திலேருந்து இனிமேல் எல்லா விதமான வாகனங்களும் நீங்கள் வாங்க தான் போகிறீங்க. திரும்ப அதுக்கான பழைய நிலைமையிலேருந்து நீங்கள் மீட்டெடுக்க தான் போகிறீங்க. வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதெல்லாம் நீக்க தான் போகிறீங்க. அதுக்கான செலவினங்கள் நம்மளுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும்.
2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவானும், நம்மளுக்கு 4ஆம் அதிபதி அவர் தான் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதாலையும் இதுவரைக்கும் தனவரவு இல்லை என்றால் இனிமேல் தனவரவு அதிகரித்து தானக்கூடிய காலமாக வரப்போகுது. உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்பட போகிறது. உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும், மன நிம்மதி பெறும், கேட்ட இடத்துல கிடைக்கும், லோனாகட்டும் எதனா இருக்கட்டும் ஐயா, நம்ம வாழ்வாதாரம் உயர்த்தி காணப்படும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் முன்னேற்றம் 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 தான். மாதத்தில் சுக்கிர பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அதனுடைய வலிமை அகதி பெற்றே காணப்படும். ஆட்சி பெற்று காணப்பட்டால் ஆட்சி பெற்ற சுக்கிரனுக்கு, அதாவது தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 2 பேருமே வலிமையான கிரகங்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள், கடுமையாக உழைக்கும் தன்மை கொடுத்தவர்கள். ரிஷபராசியும் எடுத்துங்க, துளாராசியும் எடுத்துங்க, ரொம்ப வலிமை பெற்றவங்க. அவங்கள யாராலுமே பீட் பண்ண முடியாது. இயற்கையாகவே அவங்களுக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் எதுன்னா வலிமையான இதயம், எதையும் தாங்கும் தன்மை. மற்றவங்களாம் தான் தாங்க மாட்டாங்க. அந்த கடகராசிக்கு இப்பொழுது கிடைக்குது, அந்த பாக்கியம் கிடைக்குது. சாமி 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உடல் உபாதைகள் இருந்து வந்த பிரச்சனை விலகும், மெதுவாக விலகப் போகுது. மாத்திரையோ மருந்தோ நாம் எதையோ எடுத்து அந்த உடலில் ஏற்பட்டு வந்த பிணிகள் அனைத்தும் விலகும். ஐயா இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கிடைக்கலையா, வெளியூர் போகிறதுக்கோ வெளிநாடு போகிறதுக்கோ எனக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கெல்லாம், கடகராசிக்காரங்க நாங்கள் ரொம்ப பின்தங்கி போயிட்டேன், என் வேலை சார்ந்த விஷயத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டேன். வேலைலாம் எப்போ கிடைக்கும் சாமி, நானும் கேட்காத ஜோசிகார் இல்லை, பார்க்காத வீடியோ கிடையாது, எல்லா வீடியோவிலையும் சொல்லிட்டு இருக்காங்க நல்லாகுதுன்னு, எதுவுமே கிடைக்கலன்னா இந்த முறை கிடைத்து விடும். உங்கள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் சுவாமி. வேலைக்கு முன்னெடுத்தீங்களா கண்டிப்பாக விடுதலை பெற்று நீங்கள் வெளியே செல்வீர்கள். கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தொந்தரவு இருந்தால் அந்த தொந்தரவு விலகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. சுமூகமான உறவுகள் நம்மளை தேடி வரப்போகுது சுவாமி. திருமணம் சார்ந்த உறவுகள், இல்லறத்தில் இது வரைக்கும் இன்பமே நம்ம அனுபவிக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் இன்பம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் சுற்றுலாலாம் கிடைக்க போகுது. வெளியூர் சுற்றுலாலாம் போய் வரப்போ நாங்கள் இது வரைக்கும் போகலைங்க, ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ வெளியூர் சுற்றுலாவோ நான் போனதில்லை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் இன்பச் சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். நம்ம தோல்வியை இனிமேல் கண்டு நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை சுவாமி. உங்களுக்கான முயற்சி, ஆளுமை, திறமை எல்லாம் இனிமேல் வளர்ந்து விடும். இந்த காலத்தில் உங்களுக்கான தேர்வுகள் என்று சொல்லக்கூடிய அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது முன் அமைப்பு என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த வரைக்கும் அரசாங்க தொழிலையோ அரசாங்க உத்தியோகத்திலேயே நம்மளுக்கு ப்ரமோஷன் இல்லை என்று காத்துட்ருக்கோம். அந்த தடையெல்லாம் உடைய போகும். கடகராசிகாரங்க இனிமேல் நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் என்றே நான் சொல்லுவேன். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. இந்த 2 கிரகங்களுடைய தன்மை, ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தன்மை, 2 பேருமே ஆட்சி பெறுறாங்க. புதனும் ஆட்சி பெறார், சுக்கிரனும் ஆட்சி பெற்று காணப்பட்டு நிற்கின்ற தன்மை மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலுவை விட இது அதுகாட்டியே நிற்குது. ஒரு மனிதன் இனிமேல் அடிப்படையிலிருந்து நாம் விலகக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது. இந்த அடிப்படை தட்டத்திலேருந்து நாம் எதனா ஒரு சின்னதாக எதனா ஒரு வேலை செஞ்சிருந்ததாலும், ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு பேங்க் ஒர்க் உத்தியோகமோ, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை கூட சொல்கிறேன், உணவு சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நம்ம உரிமையாளராக மாறி, நாமளும் ஒர்க்கில் இருந்தால் இப்படி எடுத்தோம், நாமளும் புதுசாக ஒரு ஹோட்டலை தரப்போம், அந்த தன்னம்பிக்கைலாம் இனிமேல் வந்துடும். இதெல்லாம் செய்யலாமா எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாயிடும். ரொம்ப நாளாக நாம இருக்கிறோமே, அந்த ஒர்க்கராக இருந்து அந்த வார்டு ஒர்க்கு நம்மளே செஞ்சால் என்ன, இனிமேல் சொந்த முயற்சியில் நாம் ஈடுபட்டு நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிற எண்ணங்கள்லாம் இந்த காலத்தில் உருவாகி வரும். எண்ணங்கள் சீர்படும். இனிமேல் வேலை வாய்ப்பினை நாம் தேடித்தரும். அதாவது இனிமேல் பயப்பட தேவையில்லை. அடுத்து ஒரு வேலை கொடுக்கணும் அவசியம் இல்லை, நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஒருத்தர் இனிமேல் காலத்தை நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. நம் செய்கின்ற வேலையை நாம் துரிதமாக செய்து முடிக்கின்ற காலமாகவும். டீ ப்ரொமோஷன்லாம் இனிமேல் கிடையாது, ப்ரொமோஷன் தான் இனிமேல் உங்கள் வாழ்வில். ப்ரமோஷன் அடுத்த கட்ட நடவடிக்கை தான். ஒரு சாதாரண மனிதன் முன்னேற்ற பாதைக்கு வரானா அதை விட இன்னும் உன்னதமான வேலை கிடையாது. 10 பேர் நிலைமைக்கூடிய அரசியல்வாதி, அரசியல் வட்டாரங்களோ இனிமேல் பெரிய முன்னேற்றத்தை காணலாம். அரசியல் தொடர்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பு, பெரிய சார்ந்த அமைப்பு சொல்லுவோம். அவருடைய ஸ்பீச் எல்லாம் இனிமேல் கம்யூனிகேஷன் எல்லாம் தொடர்பு எல்லாம் இது வரைக்கும் மறைஞ்சு போச்சு. ஐயா கணேசனுக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கடகராசி பேர் சொல்கிறேன் நான். ஏமச்சந்திரன் ஹரிகரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த ராமன் அவதரித்த நட்சத்திரமும் அந்த கடகராசி தான். ராமபிரான் அவதரித்த இடமும் அதுதான், அந்த ராசி தான். அவங்களுக்கெல்லாம் பெருமையும் அந்த பூர்வ புண்ணியம் வலுக்க போகுது. அவங்களுக்கான கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. வாழ்வாதாரம் உயர்ந்து நிற்க போகுது. இந்த 26 நாட்கள் உன்னதமான காலமாகவும்
உயர்ந்த நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய அமைப்பினை பெறதான் போகிறீங்க. ரொம்ப சிறப்பு என்று கூட சொல்ல ஒரே வார்த்தை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அந்த முருகப்பெருமானை வணங்கி வர திருச்செந்தூர் ஒரு முறை கடகராசிகாரங்க திருச்செந்தூர் அல்லது பழமுதிர்ச்சோலைக்கு சென்று வர ஐயா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இது மாதிரி ஒரு டூரோ எங்கன்னா போயிட்டு வாங்க. ஏன்னா வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சு, அந்த பாதிப்பான வாழ்க்கையை நாம் திருப்பி மாற்றிக்கணும்னா இந்த மாதிரி இடங்களில் செல்லக்கூடிய காலம், அதாவது பாசிட்டிவான இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் செல்லும் பொழுதெல்லாம் நம்ம வாழ்வாதாரத்தை இறைவனே நம்மளுக்கு மாற்றிடுவோம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.